ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய 2வது சட்டமோ படுதோல்வி. இது மூலமா மோடி பெரும்பான்மை பிரதமர் கிடையாது, அவர் பெயரளவுக்கு தான் பிரதமர் அப்படிங்கிறது மீண்டும் நிரூபணமாயிருக்குது. இப்போ இதனால மோடி தன்னுடைய ஆட்சியை கலைச்சிப்பாரா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு நாடு முழுக்க எழுந்துட்டு இருக்குது. இப்போ நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மசோதா, பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் மேக்வால் அவர் மசோதா கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரணும், நாடு முழுக்க ஒரே தேர்தல் கொண்டு வரணும். இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாடு முழுக்க ஒரே தேர்தல் கொண்டு வந்தா இது மூலமா பல செலவினங்கள் குறைக்கப்படும், பிரச்சார செலவுகள், பிரச்சார நேரங்கள் சொல்லி பல விஷயங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, இதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வேகமா கொண்டு வராங்க. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவை. பெரும்பான்மைனா சாதாரண பெரும்பான்மை இல்லை. ஏன்னா இந்த மசோதாவை கொண்டு வரதா இருந்தா இங்க அரசியலமைப்பு சாசனத்திலேயே 5 திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இந்த 5 திருத்தங்கள் செஞ்சா மட்டும்தான் பாஜகவில் இந்த மசோதாவை கொண்டு வர முடியும். அரசியலமைப்பு சாசனத்துடைய ஒரு திருத்தங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. ஆனா பாஜக இங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் மண்ணை கவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதால பாஜகவில் இதை கொண்டு வர முடியாது. ஆனாலும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியை அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு முதலே அவங்க அறிவிப்பு கொடுத்தாங்க, இந்த மாதிரி முக்கியமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமா மசோதா கொண்டு வர போறோம், அதனால எல்லாரும் கண்டிப்பா நாடாளுமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது கூட பாஜகவுடைய அமைச்சர்களே 20 பேரை நேற்று லீவ் போட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா, நிதின் கட்கரி பாஜகவுடைய முக்கியமான தலைவரா இருக்காரு, RSS உடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நிதின் கட்கரி, இந்த நிதின் கட்கரி உட்பட 20 பாஜக எம்பிகளை நேற்று நாடாளுமன்றத்துக்கு வரல, லீவ் போட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, எப்பவுமே நாடாளுமன்றத்துக்கு லீவ் போடுறவர் தான் நம்ம அன்புமணி. அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. இந்த அன்புமணி நேற்று பொத்துக்கிட்டு போயிட்டு ராஜ்யசபாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. இத்தனைக்கு இந்த மசோதா அங்க லோக்சபால தான் வரப்போகுது. ஒருவேளை லோக்சபால நிறைவேறி அடுத்து ராஜ்யசபாவுக்கு வந்தா அங்க நம்ம வேகமா ஓட்டு போட்டாவணுமே, கூட்டணி தர்மன்ற பேர்ல விசுவாசம் காட்டி ஆகணுமேங்கிறதுக்காக அன்புமணி மற்ற நாளா லீவ் போடக்கூடிய அன்புமணி கிளம்பி வேகமா போய் நேற்று ராஜ்யசபா கிளம்பி போயிருக்கிறாரு. இதே அன்புமணி தான் கூட்டணி தர்மம் அப்படின்ற பேர்ல CAAக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டத்துக்கு வாக்களிச்சவர் இதே அன்புமணி. அன்னைக்கு எப்படி ஒரு துரோகம் செஞ்சாரோ அதே துரோகத்தை செய்யறதுக்காக இன்னைக்கு வேகமா அன்புமணி கிளம்பி போயிருந்தாரு. ஆனா அங்க பாஜகவிலே அங்க ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப இந்த மசோதா கொண்டு வரும்போது 3/2 பங்கு ஆதரவு பாஜகவுக்கு தேவை. ஆனா இந்த இது இல்லாததால என்ன செஞ்சாங்க, உடனே இப்படி மசோதா கொண்டு வரும், மசோதாவை அறிமுகப்படுத்தணுன்னே எதிர்கட்சிகளோட தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் உருவாச்சு. அப்ப கடுமையான எதிர்ப்புகள் உருவானோன்னே அதுக்கப்புறம் அமித்ஷா எந்திரிச்சு பேசி இது மாதிரி இந்த விஷயத்தை ஒரு நீண்ட விவாதம் நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம், பிரதமர் கூட இது ஒரு விவாதம் நடத்தி இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி JPCக்கு அனுப்பி அதுக்கு பிறகுதான் கொண்டு வரலான்னு பிரதமர் ஆசைப்படுறாரு. எதிர்கட்சிகளும் கிட்டத்தட்ட அதுதானே சொல்றீங்க, அதனால இந்த மசோதாவை நாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. இப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுது. இந்த வாக்கெடுப்புலையுமே பாஜக ஒரு பின்னடைவு செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பாஜகவும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்த்து ஒட்டுமொத்தத்தில் 269 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாம் சொல்லி. இது கூட்டுக்குழுக்கே அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணியை சேர்ந்த மற்ற எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே 198 பேர் இதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததால இப்ப நாடாளுமன்றத்தோட கூட்டுக்குழுவோட பார்வைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதுல ஒரு கூத்து என்ன தெரியுமா, இதை புதிய நாடாளுமன்றம் கட்டிட்டு ஒரு வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் போது இனிமே மிஷின் சிஸ்டம் தான் கொண்டு வரணும். இங்க எப்படி EVM விடாப்படியா வச்சிருக்காங்களோ நாடாளுமன்றத்திலுமே மிஷின் சிஸ்டம் தான் கொண்டு வரணும், ஓட்டு போடுறதுக்கு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க மிஷின் சிஸ்டம் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேற்று நாடாளுமன்றத்தில் மிஷின் சிஸ்டம் அறிமுகப்படுத்தும் போது அதுல பாதிக்கும் மேற்பட்ட மிஷின் ஒர்க் ஆகல. அதுதாங்க பெரிய கூத்து. அப்புறம் பாதி மிஷின் தான் ஒர்க் ஆச்சு, அந்த பாதி பேர் தான் அங்க ஓட்டு போட முடிஞ்சது. மீதி பேர் எல்லாருமே, மீதி எம்பிகள் எல்லாமே வாக்குச்சீட்டின் அடிப்படையில தான் அங்க ஓட்டு போட்டாங்க. அப்போ உங்களால ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரே மாதிரியான ஒரு தேர்தல் நடத்த முடியல, ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடியல. பாதி பேருக்கு மிஷினும் பாதி பேருக்கு வாக்குச்சீட்டில் நடத்துறீங்க. நீங்க நாடு முழுக்க நீங்க தான் ஒரே தேர்தலை கொண்டு வர போறீங்களான்னு சொல்லி ஆரம்பமே பாஜகவை நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை எதிர்கட்சிகளும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுமே இதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பாஜக இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புக்குச்சப்பா காரணம் என்ன? இது மூலியமா தேர்தல் செலவு குறைக்கப்படும் தெரியுமா, நாட்டோட பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், செலவினங்கள் குறைக்கப்படும் சொல்லி இதுக்கு ஒரு ஒப்புக்குச்சப்பா காரணம் சொல்றாங்க. ஆனா இந்த சட்டத்தை பாஜக உள்ள வேகமா கொண்டு வரது காரணம் என்னன்னா, இவங்க எல்லாமே ஒரே அந்த ஒரே கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துடணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே மதம் சொல்லி எல்லாமே ஒரே கட்டுப்பாட்டுல கொண்டு போய் கூடிய சீக்கிரமே இந்த நாட்டை இது இந்தியா கிடையாது, இது பாரத்னு மாத்தி இது ஒரு இந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு கொண்டு போற பாஜகவுடைய நீண்ட நாள் திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தோட வெளிப்பாடு தான். ஏன்னா கூடிய சீக்கிரம் இப்போ RSS நூற்றாண்டு விழா வரப்போகுது. 2025 அவங்களுடைய RSS நூற்றாண்டு விழா வரப்போகுது. RSS உடைய நீண்ட நாள் ஒரு கொள்கை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா ராமராஜ்யம் கொண்டு வரதுக்கான முதல் படி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ அந்த RSS நூற்றாண்டு விழா வரதுக்குள்ள இதை நமக்கு ஒரு சட்டமா கொண்டு வந்துடணும், நமக்கு பெரும்பான்மை இல்ல தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில இதை கொண்டு வந்துடும் சொல்லி மோடி இங்க துடிச்சிருக்காரு. ஏன்னா மோடி RSS நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு மோடியே மாத்திரான்ற பிளான்ல RSS இருக்கிற நேரத்துல எப்படியாவது இந்த சட்டத்தை, இந்த தேர்தல் சட்டத்தை நம்ம கொண்டு வந்துடணும் சொல்லி மோடி இங்க படாத பாடு கொண்டாரு. ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வரது மூலியமா இங்க மாநிலத்தோட உரிமைகள் ஒட்டுமொத்தமா மறுக்கப்படும். ஏன்னா இந்தியான்றது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் தான், பல மாநிலங்கள் சேர்ந்துதான் ஒரு இந்தியான்ற ஒரு ஒன்றிய அரசு. இந்தியான்றது மத்தியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆள்றது கிடையாது, பல மாநிலங்களோட கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்ப இந்த மாநிலங்களோட கூட்டமைப்பு, கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உடைச்சிட்டு எல்லாமே மத்தியில இருந்து நாங்க உங்களை ஆள்வோம், மத்தியில இருந்து நாங்க சட்டம் போடுவோம், அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு கவுன்சிலர், ஒரு சாதாரண கவுன்சிலருக்கு என்ன பொறுப்பு இருக்குமோ, என்ன அதிகாரம் இருக்குமோ அதுதான் மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபர் சிஸ்டத்துக்கு தான் இங்க பாஜக நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா இவங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இப்ப சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்கும். ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே தேர்தல் நடக்கும், அதுல இருந்து 100 நாளைக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல் இது ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இவங்க சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்கிறது மூலியமா மக்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அங்க தேசிய தலைவர்கள் தான் மக்களுக்கு ஒரே கவனமா இருக்கும். அதாவது உதாரணம் சொல்றாங்க, மோடியா ராகுலா, இதுதான் மக்களோட மனசுல இருக்குமே தவிர இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்களை யாருமே பெரிய அளவில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, கேரளாவில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரும்போது அங்க கம்யூனிஸ்ட் ஜெயிப்பாங்க. ஆனா அதுவே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அங்க போராடுவாங்க, அங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தேசிய அளவில் தான் மக்களோட சிந்தனை இருக்கும். அப்போ சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தணும்னா பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதுவே ஒரு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பாஜக இன்னொரு பாயிண்டா, பல மாநிலங்கள்ல நம்ம ஆட்சியை பிடிக்கிறது இது ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணமா பாக்குறாங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒப்புக்குச்சப்பா காரணம் என்னன்னா, செலவினங்களை நாங்க குறைக்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா செலவினங்களை உங்களால ஒண்ணுமே குறைக்க முடியாது, செலவினங்கள் பல மடங்கு உயர்ந்துகிட்டு தான் போகும். ஏன் அப்படின்னா நேற்று TR பாலு புள்ளி விவரத்தோட நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வரது மூலியமா கூடுதல் செலவு எவ்வளவு ஆகணும்னா 13,981 கோடி ரூபாய், 13,981 கோடி ரூபாய் கூடுதலாக தான் செலவாகும். புதுசா EVM மிஷின் வாங்குறதுக்கு மட்டுமே 9,284 கோடி ரூபாய், 9,284 கோடி ரூபாய் புதுசா EVM மிஷின் வாங்குறதுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படும். ஏன்னா இப்ப நாடு முழுக்க அங்கங்க தேர்தல் நடக்கிறதால ஒரு இடத்துல தேர்தல் நடக்கும், அந்த EVM மிஷின் வேற இடங்களுக்கு மாத்தி இங்க தேர்தல் நடத்தலாம். இந்த சிஸ்டம் இருக்க மிஷின் போதும். ஆனா ஒரே நேரத்துல நாடு முழுக்க தேர்தல் வைக்கணும் அப்படின்னாங்கன்னா அப்ப எல்லா இடங்களுக்கும் தேவையான EVM மிஷின் வாங்கணும். ஏன்னா ஒரு பூத்துல சட்டமன்ற தேர்தல் வாக்களிக்கிறதுக்கும் மிஷின் வேணும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்குமே மிஷின் தேவை. அப்ப கூடுதலா பல மிஷின்கள் தேவைப்படுறதால EVM மிஷின் வாங்குறதுக்கு மட்டுமே 9,284 கோடி ரூபாய் தேவையில்லாத செலவு ஏற்படும். இப்போ பாஜகவால இப்ப நடைமுறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க இப்ப சொல்லல, கடந்த சில நாட்களாக மோடி அமித்ஷா உருண்டு பெறல்றாங்க இல்லையா. இப்போ போன மாசம் நடந்த தேர்தலை இவங்களால ஒன்னா நடத்த முடியல. அவங்களால ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தேர்தல் நடத்தும் போது அதே ஒரே கட்டமா அவங்களால நடத்த முடியல. ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடத்தும் போது அதே அவங்களால ஒரே கட்டமா நடத்த முடியல. அப்போ ஒரு மாநிலத்தோட தேர்தலே உங்களால ஒரே கட்டமா நடத்த முடியல, அதுவே உங்களால கண்ட்ரோல் செய்ய முடியலன்னு போது நீங்க எப்படி நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வருவீங்க? இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன் நாடாளுமன்றத்தை இதை கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாமா இல்லாம வாக்கு போடுறதுல கூட அங்க மிஷின்ல பல குறைபாடுகள் ஏற்படும் போது, நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கும் போது பல இடங்களில் மிஷின் குறைபாடுகள் ஏற்படும், பழுது ஏற்படும். அப்ப அதெல்லாம் என்ன செய்வீங்கன்னு சொல்லி இது சாத்தியமே இல்லாத ஒரு சட்டம். சரி, இதையும் தாண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், நாடு முழுக்க ஒரே தேர்தலப்பா அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சடனா அந்த சட்டம் கொண்டு வருமா என்ன செய்வீங்க? இப்போ அடுத்த தேர்தல் பார்த்தோம்னா 2026 தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் நடக்கும், கேரளாவில் நடக்கும், மேற்கு வங்கன்னு சொல்லி பல மாநிலங்களில் தேர்தல் நடக்கும். அப்ப இந்த சட்டம் கொண்டு வந்துட்டோன்னே இப்ப தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்போதே. அப்போ
இதோட சேர்த்து நாடு முழுக்க தேர்தல் வச்சிடலாம் அப்படின்னு செய்வீங்களா? என்ன செய்வீங்க? ஏன்னா இப்போதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரால இப்பதான் தேர்தல் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஒரு மாசம் தான் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து. அப்போ 2026 தமிழ்நாடுல தேர்தல் நடக்குது, இதோட சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சலாம் சொல்லி இப்ப சமீபத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஒட்டுமொத்த அரசையும் கவுக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இதனால இப்ப இங்க வைக்கிற தமிழ்நாடோட சேர்த்து எல்லா மாநிலத்துக்கு தேர்தல் வச்சிடலாம், தேசிய தேர்தலை ஒன்னா வச்சலாம் சொல்லி மோடி தன்னோட ஆட்சியை கலைச்சுப்பாரா அப்படின்ற கேள்விக்குமே பதில் இல்ல. 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் வச்சிடலாம் அப்படின்னா, அப்ப 2026 இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதுல, இந்த எலெக்ஷன் நடத்தாம 2029 வரைக்கும் அந்த தமிழ்நாடோட அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்தை நீட்டிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறீங்களா? அதுக்கான எந்த ஒரு திட்டமும் அவங்கள்ட்ட இல்ல. அதையும் தாண்டி இப்ப இந்த சட்டம் வந்து உடனே கொண்டு வந்தாச்சு. இந்த சட்டம் வந்து இன்னைக்கே நம்ம கொண்டு வர, பாஜகவில் கொண்டு வர முடியாது, உடனே இன்னைக்கே நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னா, இந்த சட்டத்தை அமல்படுத்தின பிறகு உடனே சடனடியா ஒரு எமர்ஜென்சி மாதிரி நாடு முழுக்க எல்லா ஆட்சியுமே கலைச்சிட்டு சடனா நீங்க தேர்தல் வைக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியுமே வருது. அதுக்குமே அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஏன்னா மோடி இதை தான் இன்னைக்கு விரும்பிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நிதிஷ் பாபு, சந்திரபாபு நாயுடு இவங்கள தயவுலயே நம்ம ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு, நமக்கு ஒரு பெரும்பான்மை இல்லையே, இப்ப 3/2 பதங்கு நமக்கு ஆதரவு வேணும், ஆனா நம்மளால எதுவுமே ஒரு கொண்டு வர முடியலையே, எல்லாத்துக்குமே கூட்டுக்குழுக்கு அனுப்பி அவசியப்படுறமே அப்படின்னு சொல்லி மோடி பல இடங்களை முக்கி தவிச்சிட்டு இருக்காரு. எப்படா நம்ம இந்த பெரும்பான்மை இல்லாதால RSS நம்ம எப்போ வீட்டுக்கு அனுப்புமோன்னு சொல்லி மோடி ஒரு கேரண்டி இல்லாத ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிறதால, அப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்திட்டு உடனே ஒரு வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க ஆட்சியை கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா தேர்தல் வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பாஜக கிட்ட எந்த ஒரு திட்டமிடலுமே இல்ல. எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாம யாருக்குமே 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் தான். வேணும்னா சொல்லிக்கலாம், செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா செலவு இங்க குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மிஷின் வாங்குறதுக்கு பல செலவுகள் ஏற்படும். ஒண்ணும் இல்லைங்க, கடைசியா நடந்த தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட செலவு எவ்வளவு தெரியுமா? 3800 கோடி ரூபாய் தான். ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க தேர்தல் வச்சதுக்கு வெறும் 3800 கோடி ரூபாய் செலவு. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவாச்சுன்னு இது வரைக்கும் அவங்க ஒன்றும் சொல்லல. மிஞ்சி போன செலவுன்னா ஒரு 5000 கோடி ரூபாய் போய் தொடும். 4000 கோடி தான் வரும். அதிகபட்சம் வச்சாலே 5000 கோடி ரூபாய் தான் பட்ஜெட் போய் தொடும். அப்ப இந்த 5000 கோடி ரூபாய் பட்ஜெட் உங்களுக்கு செலவாகுதுங்கிறதுக்காக இதை நீங்க வந்து செலவாகுது சொல்லி பாஜக சொல்ற காரணம்னா, ஐயோ 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுதுங்கிறாங்க. 1 லட்சம் கோடின்றது ஒன்றிய அரசு செலவு பண்ணல, பல கட்சிகள் செலவு செய்யறாங்க. பாஜக பல பெருநிறுவனங்கள்ட்ட, கார்பரேட் கம்பெனிகள்ட்ட ஓட்டுக்காக பணம் கேட்கறாங்க, ஓட்டுக்காக கட்சி நிதின்னு சொல்லி கேட்கறாங்க. பல கார்பரேட் கம்பெனிகள் இவங்களுக்கு தரக்கூடிய தேர்தல் நிதி, அந்த நிதியை வச்சுதான் இவங்க செலவு செய்யறாங்க. இது மாதிரி பல கட்சிகள் செலவு செய்யறாங்கன்னு வைங்களேன். அந்த கட்சிகள் செய்யக்கூடிய செலவெல்லாம் இவங்க ஏதோ ஒன்றிய அரசுடைய செலவு மாதிரி இவங்க கணக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு ஆகக்கூடிய செலவு 3800 கோடி தான் ஆச்சு. அதிகபட்சம் 5000 கோடி ரூபாய் செலவாக போகுது. மற்ற கட்சிகள் செலவு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நிதியை வச்சு செலவு செய்யறாங்க. அந்த காசை வேஸ்டா போறது இல்ல. இப்போ ஒரு கட்சி செலவு செய்யறாங்கன்னா பிரச்சாரத்துக்கு கூட ஆளுங்க வருவாங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி தருவாங்க, அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு காசு கொடுப்பாங்க, ஒருத்தர் வேன் ஓட்டுவாரு, கட்சி போஸ்டர் அடிப்பாங்க. இது மூலியமா நாட்டோட பல மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. பல விஷயங்கள் அங்க நடக்கிறதால இது நாட்டுக்கு தான் நல்லதே தவிர இதனால எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இங்க நாட்டுக்கு ஆகக்கூடிய செலவு வெறும் 5000 கோடி ரூபாய் தான் செலவு. இந்த 5000 கோடி ரூபாய் செலவை நாங்க குறைக்கிறோம், ஐயோ அவ்வளவு செலவாகுது இவ்வளவு செலவாகுது நீ சொல்லக்கூடிய இவங்க இங்க நாடு முழுக்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. இப்ப சமீபத்தில் வெளிவந்த ஒரு டேட்டா, கடந்த 9 ஆண்டுகள்ல பாஜக, இது வந்து 2013 வெளியில வந்த ஒரு டேட்டா, பாஜக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 9 ஆண்டுகள்ல மட்டுமே 25 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா பெருநிறுவனங்கள் வாங்கின கடனை, வாரா கடன்களை தள்ளுபடி செய்யறோம், அந்த கடனை ஒட்டுமொத்த கடனை நாங்கள் தள்ளுபடி செய்யறோம், அதானி, அம்பானி மாதிரியான பெருநிறுவனங்களுக்கு வாரா கடனை தள்ளுபடி செய்யறோன்னு 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களுக்கு கார்பரேட் கம்பெனிகள் 25 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருவீங்க, அதை தள்ளுபடி செஞ்சு விட்டுருவீங்க. இங்க நாட்டோடைய ஒரு தலையெழுத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்த தேர்தலுக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் கூட உங்களால செலவு பண்ண முடியாதுன்னா அப்ப எதுக்கு தான் இந்த ஒன்றிய அரசு? அதனால இந்த 5000 கோடி ரூபாய் செலவு பண்றது இது எந்த ஒரு வேஸ்ட்டுமே கிடையாது. இது நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடம். 25 லட்சம் கோடி ரூபாய் உங்களால தள்ளுபடி செய்ய முடியுது, 5000 கோடி ரூபாய் உங்களால தள்ளுபடி செய்ய முடியல. அப்போ உங்களோட நோக்கம் செலவினம் கிடையாது. உங்களால ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வரணும், நீங்க தான் ஒரு சட்டம் போடணும், அதை எல்லாருமே பின்பற்றணும், ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இந்து ராஷ்டிரான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இதுக்காக தான் இந்த பாஜக துடிச்சிட்டு இருக்கிறாங்கிறது இந்த இடத்துல திரும்பவும் அம்பலமாகுது. ஓகே, இறுதியா பார்த்தோம்னா இப்போ இந்த சட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போனாலும் திரும்ப அவையில வந்து நாடாளுமன்ற அவையில வந்து வாக்கெடுப்பு நடத்தப்படணும். அதுக்கு 3/2 ஆதரவு இருக்கணும். அது இருந்தா மட்டும் நடைமுறைப்படுத்த முடியும். ஏன் 3/2? இவங்க அரசியல் சாசனத்துல பல திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுல ஒன்னாவது, பாராளுமன்ற அவைகளின் காலம் தொடர்பான செக்ஷன் 83 அதுல ஒரு திருத்தம் கொண்டு வரணும். குடியரசுத் தலைவரால் மக்களவையை கலைப்பது, குடியரசுத் தலைவரால் மக்களவையை கலைச்சுதான் ஆகணும். அப்ப மக்களவையை கலைப்பது தொடர்பான செக்ஷன் 85 அதுலயுமே ஒரு திருத்தம் கொண்டு வரணும். அதுக்கடுத்து மாநிலத்தின் பதவி காலம் தொடர்பாக, ஏன்னா பல மாநிலத்தோட பதவி காலம் ஒன்று சுருக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம். மாநிலத்தின் பதவி காலம் தொடர்பான செக்ஷன் 172 இதுல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்.
மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான செக்ஷன் 174 இதுல திருத்தம் கொண்டு வரணும். மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான செக்ஷன் 356 இதுலயுமே மாற்றம் கொண்டு வரணும். இப்படி பல மாற்றங்கள் அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றம் கொண்டு வரதால இப்படி மாற்றம் கொண்டு வரணும்னா 3/2 பங்கு ஆதரவு வேணும். அந்த 2 பங்கு ஆதரவு பாஜகவுக்கு கிடையாது. அதனால இந்த சட்டத்தை பாஜகவால கொண்டு வரவே முடியாது. அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம இந்த இருக்கு பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சி செய்யறோமே, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, பெரும்பான்மையோட ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக மோடி அமித்ஷா உருண்டு பெறல்றாங்க. ஆனா அவங்க என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒற்றை தான் ஒட்டும் அப்படிங்கறதா இங்க உறுதி. இப்ப இதையுமே தாண்டி அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவர் ஆட்சியே கொண்டு வந்துட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, முடியாது. ஒருவேளை கொண்டு வந்தாலும் இப்ப நாளைக்கே என்ன ஆகுது, ஒன்றியத்தில் ஆட்சி கவுருதுங்க பாஜக. இப்ப நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தயவால தான் இன்னைக்கு இவங்களோட ஆட்சி ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஆதரவு வாபஸ் வாங்கிடுறாங்க. அப்ப இங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் இவங்களால ஆட்சி செய்ய முடியாது. இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி கலையறதால நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியும் நீங்க கலைச்சு விட்டுருவீங்களா? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமை என்ன ஆகுது? அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தேர்தல் செலவு என்ன ஆகுமே, அதுக்கு என்ன காரணம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இதுக்குமே உங்கள்கிட்ட பதில் இல்ல மாநிலத்தில் ஆட்சி கலையுதுங்க. இப்போ ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாம ஆட்சியை பிடிக்கிறாங்க, திடீர்னு அந்த கூட இருக்க கூட்டணி கட்சி வாபஸ் வாங்கிறதால அங்க பெரும்பான்மை இல்லாம ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழுது. இல்ல பாஜக நீங்களே தான் செய்வீங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல மாநிலத்தோட ஆட்சியை கவிப்பீங்க. அப்ப நீங்களே தான் அந்த ஆட்சியை கவிப்பீங்க. அப்ப ஆட்சி கவிழ்றது மூலமா அங்க என்ன செய்வீங்க? ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்றதால மத்தியிலேயே ஆட்சியை கலைச்சிட்டு நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்தோட ஆட்சியை கவிழ்க்க போறீங்களா? இல்ல அடுத்த தேர்தல் வர வரைக்கும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்வாரு, அந்த மாநிலத்துக்கு வேற எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஆட்சி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஒரு தேவையில்லாத அணி. இதனால யாருக்குமே 5 பைசா பிரயோஜனம் இல்ல. பாஜக தன்னோட சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரணும், ஒரே இந்து ராஷ்டிராவை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க திட்டங்களுடைய முதல் படிக்காக இதை கொண்டு வராங்க. இதனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நாட்டோட பொருளாதாரத்துக்கோ 5 பைசா பிரயோஜனம் இல்ல. இது ஒரு தேவையில்லாத அணி.